மற்றும் நாடகத்திற்கான வந்திருக்கின்ற ரசிகர்களுக்கும் நாடகத்துக்கு சிறந்த மொழியில் ஒருவருக்கு அமைத்தது ஸ்ரீ ஐயனார் ஒருவருக்கு நிறுவனத்தாருக்கும் அங்கே வெளியிடக்கூடிய அத்தனை அன்புடத்திற்கும் இந்த நாடகத்தின் அமைப்பாளருமான எனது வாசகம் முன்னோச்சோதரர் கே கிரமத்தை சேர்ந்த பாபாளர்களுக்கு நன்றி கூறிக்கொண்டு மேலும் நாடகத்தின் அமைப்பாளருமான அருமையும் பனாலு ராமதாஸ் அவர்கள் நன்றி கூறிக்கொண்டு எங்களுக்கு வாய்ப்பினை வழங்கி பிறகு சேர்த்த அத்தனை அன்புடத்தில் நன்றி கூறிக்கொண்டு இந்த நாடகத்தை மறுபடியும் எப்போது வேணாலும் பார்க்கலாம் என்று எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய எனது வாசகம் என்று சொல்கிற மாயங்குளத்தை சேர்ந்த அருமையினா மாணவர்களுக்கு கூறிக்கொண்டு இவ்விடத்தில் ஆளுநர் இருக்கின்றோம் நாகசுவாமி வேலைப்பட்டு இந்த வளர்ச்சி பார்க்க அழகான இடத்தை காட்சி இருக்கின்றது அதற்கு நடிப்பதற்காக ஒவ்வொரு மனசனுக்கும் அவசியம் தேவைப்படுகிறது எப்படி ஒரு மனிதனுக்கு முதுகு அவசியம் தேவையா அதைப்போல் நாட்டுக்கு மக்கள் அவசியம் தேவை நாட்டுக்கு நல்ல வாழ வேண்டும் நல்ல வாழ்ந்தா நாள வாழ முடியும் அந்த அடிப்படையோடு நாட்டின் நண்பரோ விவசாய பெருமக்கள் இந்த விவசாயத்திலே சேர்த்து வச்சாத்தா நான் சொல்றேன் சொல்லிக்கிற செய்கிறது மாப்பிள்ள சரியா சொல்லிட்டாரு அதான் என்னோட வழியே கிடையாது ஆகையாலேயே இந்த பூமி பெறப்பட்ட பூமி என்பதை நினைப்பு சொல்லி Yeah.
வரும்போது அதிகமான கூட்டம் வந்துச்சு, எல்லா கூட்டம் போயிடுச்சு. தனவியில புறம் முதலுக்கு எடுத்து விட்டா. என்ன காரணம்னா பரவாயில்ல, நாலு ஆரம்பிக்கும் போது கிட்டத்தட்ட ஒரு 200 பேர் வருவார். இன்னைக்கு இருக்கிறப்போ ஒரு 50 கூட தேர்தல் இருக்கு. என்ன காரணம் தெரியுமா? வீட்டுக்கு போனாங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாம் நம்ம மேல நம்பிக்கை உள்ளவங்க. ஏன் தெரியுமா? நாடகத்தை பரவாயில்ல கொடுத்தாச்சு, ராமதாசிரியை பேசியாச்சு, நாடகத்தை எப்படி நடத்தி முடிச்சுடுவாங்க அப்படின்னு போயிட்டாங்க. ஆனா இவங்கெல்லாம் நான் மேல நம்பிக்கை இல்லாதவங்க. நீங்க நடிப்பாங்களா நடிக்க மாட்டாங்களா, காசு வேற கொடுப்போமா கொடுக்க வேண்டாமா, ஒரு இடத்துல பார்த்து கொண்டிருக்கிறார்கள். வரவேற்போ ஆகிய பூமி ஏன் அழகாக இடத்தை காட்சி எடுத்தவங்க நடத்தி மீன் வழி பண்ணுவதற்காக கடைசியில படம் நல்லா இருக்கும். கடைசியில சினிமா கடைசியில படம் நல்லா இருக்கும். நம்பிக்கை தான் வாழ்க்கை. ஆமா, அதோட நம்பிக்கை சென்று விட்டார்கள். போன ஊர் கடைசியில நாடகம் நல்லா இருக்கிறது போனவங்க நம்பிக்கைக்கு பாத்திரம் நடிக்கணும். ஆகிய நீங்க அறிவியல் பாத்திரம் நிலையை நாமும் நினைவெல்லாம் நிலையிலிருந்து ஓடி கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையோடு இந்த அமைதியான நடிகர்களை ஒரு உலகத்தை விட்டு பார்க்கிற நாட்டை எண்ணி பார்க்கிற வேலையில் ஓடம் ஓடம் அளவிலாடும் காத்திலும் மழையிலும் கரையிலே ஒதுங்கிருந்தால் பாடும் அமைதியான மழையிலே
வணங்குகிறேன். நான் சொன்னபடி பேருந்து புறப்பட்டு வந்தா கூட இடத்தை பார்க்க வந்திருக்கின்றோம். இடம் அழகான இடத்தாட்சி இருக்கிறது. நிலத்தை பார்த்து வந்தாங்க. நாமும் நீங்களாம் சிறிதளவு நீங்க விட்டு ஓய்வெடுக்கலாம் வந்திருக்கிறீர்களே. ஓய்வெடுக்கின்ற நேரம் ஆகுது. ஆரம்பிச்சாச்சு. இதை புரட்டாசி ஐப்பது ஓய்வுக்கு வேணவே கிடையாது. ஆகிய நச்சாமரை குளத்தை நல்ல செய்யலாங்க. கத்தாரை காவலன் கற்பிலா மூர்க்கரை மூர்க்கன் நடப்பு முதலாட்டி காக்கை பூக்கணும். அந்த அடிப்படையோடு நடத்தை மீன் நினைக்கலாம் என்கின்ற வேலையிலேயே இந்த நடத்தை எப்படி நினைப்பது என்று பார்க்கின்ற வேலையிலேயே நான் வாழ என்று வாழல் நலமாக அமைக்குமா என்பதற்காக முத்தமிடும் புதுக்கதை சத்தமில்லாத முத்தங்களை கற்றுக்கொண்டார் இந்த கண்ணிகளை வசந்த கால கோலங்கள் வாழ கோடுகள் கலைஞரும் கனவுகள் சிந்தினை ஓரம் கண்டி நேரம் பாடிவா தமிழிடம் பாடிவா ஒரு பூவை போல பேரியார் செந்தமிழ் பாடும் சந்தமிழ் காற்று தேடிய வந்தமிழ் மேகமே மேகமே பாயிலா மேகமே மேகமே பாயிலா மேகமே மேகமே பாயிலா Oh
ஆரோசை என்று குருவனை குருந்தாலே கோயிலானி பேரையா மகரையா சகோடையா செங்கோட்டை யானத்தில் நாகரையானது யாரை செல்வர்களோடு ஆர்வமாக கண்டார் இந்த பெண்மணிகள் நிறுத்தி ஆக வேண்டும் என நல்ல இடத்தை வேண்டி இந்த பெண்ணுக்காக வேண்டி நாம் வாழக்கூடிய பாட சிறப்பாக இருக்கின்ற காலத்தோடு எண்ணிப்பார்கள் ஆகவே பந்தம் வைத்து மனவிக்கலாம் இருக்கிறது ஆகாய பந்தலே பொன்னூஞ்சல் ஆடுதம்மா போகோரம் போகோரா உள்ளம் அங்கே ஓடுதம்மா ஆகாய பந்தலே பொன்னூஞ்சல் ஆடுதம்மா ஆகாய பந்தலே பொன்னூஞ்சல் ஆடுதம்மா போகோரம் போகோரா உள்ளம் அங்கே ஓடுதம்மா காலம் அடிவாக நடந்து கொண்டிருக்கிறது. ஆகிய புத்தாண்டு காரியத்தில் கொண்டாடிருந்தாங்க. இந்த அடிப்படையோடு இந்த பிள்ளை வெடிக்க வேண்டாம் ஒரு நாள் என்ன ஒரு வாரம் நடந்து கொண்டிருக்கிறார். அந்த அடிப்படையோடு மதனுக்காக வேண்டி அம்மம்மா தம்பி என்று நம்பி அவள் உன்னை வளர்த்தா தாயவன் தந்தை என்று தன்னை நினைத்தார். தாயவன் தந்தை என்று தன்னை நினைத்தார். இது உனக்காக வராத உள்ளம் அல்லவா? அம்மம்மா
தங்கையனும் இடங்களை பாடி வந்ததன்று என்னுடைய நாடகத்தில் காட்சி புரிந்து கொண்டு கோணம் பலவை என்பதற்கு சாட்சி அடுத்து இது போல அடுத்து ரசிகர்கள் இந்த மூன்று பேருமே சிறப்பாக இருந்தானா எப்படிப்பட்ட நாடகம் நடிக்காத நடிக்கக்கூடிய ஆள் நடைபெறுவது இந்த படம் நடிக்கலாம் என்று ஐயம் முன்னோடு இருக்கிறது கூட நேரம் மனைவிக்காக வேண்டி என் மனைவிக்காக வேண்டி நீங்க
வணக்கம் ஐயா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். வீட்டுல அப்பா நல்லா இருக்காங்களா? எல்லாரும் சௌகரியமா இருக்காங்க. அம்மா நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. முந்தாட்டிகள் பொண்டாட்டி பத்தே வார்த்தை இடிக்குது. ஏன் இருக்குது? பொண்டாட்டினா இடிச்சா தண்ணி தரணும். பொண்டாட்டி கல்ங்க. நான் பண்ண வசம் நடத்துறேன். கல்லை கொடுத்தா போதை வருமானே. ஓஹோ, பெண்ணை பார்த்தாலே வரும் போதும். வீட்டுக்கு வந்து வராங்க. வாங்கினா மரியாதையா? வாண்டா, மரியாதை குறைவாக இருக்கு. உண்மையா வாங்குறாங்க. வாங்க, வாருங்கள். வாங்கினா மரியாதை உண்டு. ஆமா, வாங்க என்றால் மரியாதை உண்டு. உண்டு. வாங்கினா மரியாதை இல்லை. மரியாதை வாங்கிப்பது உண்மையா பொண்மையா? உரிமையா? வாங்கினா பொன்மை. அதான் சரி. பொண்டாட்டி என்பது உண்மையா பொண்மையா? உரிமை. பொண்டாட்டிகள்னா பன்மை. மரியாதையை பொண்டாட்டிகள் பொண்டாட்டிகள் வச்சிருக்கீங்களா? நிறைய இருக்கு. ஓ எக்கச்சக்க. அப்படியா? உங்களோட ஆளை பார்த்தா உங்களோட கொஞ்சம் கம்மி. என்னோட ஆமா, அவனால உங்களோட இல்லையா? இன்னைக்கு கல்யாணம் ஆகாத சொல்ல வரேன். நீ முடியாத அப்படியே இன்னும் பொண்ணு கொடுக்கலையே. எப்படி கொடுப்பாங்க? ஏன்? 100 ரூபாய் பொட்டிட்டு ஆமா, 4 பேர் வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு அப்புறம் கொடுப்பாங்க. என்ன ஆகிறதுக்கு? அரவிப்பா மாப்பிள்ள என்ன வந்தியே கேட்டீங்க மாப்பிள்ளன்றிய? நான் யார் தெரியுமா? யார் என்று கூறுங்கள். அதோ தெரியுது கிளம்பி எங்க தெரிகிறது? இங்க பாருங்க. எங்க? இந்த கட்டடம் தெரியுதா? ஆமா, போக்கஸ் லைட் தெரியுது. தெரியுதா? தெரியுது. அந்த பந்தல் தெரியுதா? தெரியுது. பண்டவாதம் தெரியுது. அதுக்கு பின்னாடி பாருங்க மரம் தெரியுங்க. பின்னாடி சீமகர்லாம் தெரியுது. நல்லா பாருங்க தெரியுங்க. இல்லையே, எனக்கு தெரியுது. மாலெல்லாம் இங்க கிடையாது. சத்தியமா முருகனுக்கு மேல சாத்திய கூட எனக்கு தெரியுது. முருகப்பெருமான சத்தியவரே மாய கிடையாது. அப்ப தெரியல கிடையாது. என்ன விஷயம் தெரியுமா? என்ன விஷயம்? யார் யாரு மாமியார வச்சிருக்கிறாங்களோ அவன் எனக்கு வர தெரியாது. யார் யாரு அடுத்த உண்டாக்கி வச்சிருக்கானோ அவனுக்கு வர தெரியாது. யார் யாரு தங்கச்சியை உண்டாக்கி வச்சிருக்கிறாங்களோ அவன் எனக்கு வர தெரியாது. யார் யாரு பக்கத்து வீட்டுக்காரங்க உண்டாக்கி வச்சிருக்காங்களோ மழை தெரியாது. யார் யாரு நல்லா சூப்பரா தெரியுதா? தெரியுது. என்ன தெரியல. மலையில கட்டெரும்பு கவட்டையில ஏறுதடா. நீ அப்படித்தானா? அப்புறம் மாமியார் வச்சிருக்காங்கல்ல நாங்க இல்லையே. நீ இன்னைக்கு ஆளே தெரியாது. இந்த கண்ணு தெரியாது. பசுமாடு தெரியாது. இன்னும் ஊரோட ஒத்து போற மாதிரி கூட்டோட கோயில போற மாதிரி. அப்ப அந்த மலையோட பேரு வெள்ளிமலை. வெள்ளி மலையில இருந்து ஏழி மலைக்கு வரக்கூடிய நோக்கம் மந்திரியை பிடிப்பதற்காக எதை பிடிக்க? எனக்கு சொந்தமான ஜீவனை. சொந்தமான ஜீவன்னா எனக்கு சொந்தமானது எரும மாடா? எருமை மாடு. அதல்ல எனக்கு சொந்தமானது. என்னதுங்க? எனக்கு சொந்தமானது. சொந்த மாடு. ஓ, குட்டி மான்குட்டி. குட்டி போட்டதா? குட்டியில போட்டிருந்தா அந்த குட்டியை திரும்பி கூட பார்த்துக்க. அப்புறம் குட்டி உங்களுக்கு போடாத குட்டி. குட்டி போடாத குட்டியை போய் நீங்க எது பண்றீங்க? இப்படி கேட்டா குட்டி போட வேண்டியது. அதை பிடிச்சி என்ன பண்றீங்க? குட்டி போடாத குட்டியை பார்த்தோம்னா ஒரு கல்யாணம் பண்றோம். திருமணம் ஆன பொண்ணு திருமணம் ஆன பொண்ணு கல்யாணம் பண்ணுவா. ஆகாத பொண்ணு கல்யாணம் பண்ணுவோம். ஆமா, யார் பண்ணுவோம்? கல்யாணம் ஆகாத வரை தான் நம்ம படிக்க வேண்டும். ஆனா திருமணம் ஆனாலையும் சுயபலச்சாங்க. அதுக்கு காரணம் உண்டு. ஒரு பக்கம் இருக்கட்டும். சரி, பேசுறீங்க. நாலு குட்டியை நோக்கி வந்திருக்கீங்க. பார்க்க வந்திருக்கு. பார்த்தா பெரிய எடுத்து பிள்ளை மாதிரி இருக்கீங்க. அப்படியா? நீங்க இல்லைன்னு சொன்னா 100 மாடு பொத்து பொத்து நம்ம வழியில அது தேவை. உங்களுக்கு இருக்கு இந்த காட்டுக்குள்ள வெட்டி இல்லப்பா வருங்க. நான் வேணும் ஒதுக்கி வச்சிருக்கேன். காரணம் என்ன? தானா கல்யாண அணியை கறி கொண்டு அடிச்சாலும் கிடைக்கூடாது. அதே மாதிரி கட்டணம் கொண்டாட்டி வந்தோம் வாங்கன்னு சொன்னாட்டா கண்டிப்பா உத்தரவு இல்லாம விரும்பி தேவச்சட்டை இருக்க வச்சிடும். திரும்ப வச்சா கசக்கார வச்சிடும். எதையுமே இந்த பொருளை ஆசை வச்சு செய்ய நினைச்சோம்னா ஆசை இருக்கு. என்னத்தை செஞ்சோம் அப்படின்னா உனக்கு அப்படியே செய்யறதுக்கு வந்திருக்கீங்க. நிச்சயமாக ஆசை வச்சிருக்கீங்க. நிறைய இருக்கா? நிச்சயம். உங்களை பேசுறீங்க. உங்க அப்பா அம்மா பேரு? சடைவரும் அம்மா பேரு சடசி. ஏய் ஏன்டா பல்லா கடிக்குது? சடையல் சாட்சி. ஆமா, இது யார் தெரியுமா? அண்ணன் கணபதி தமிழ் மனிதனே. என்ன எங்க சொந்தக்கார உணவுக்கு தர சொல்றீங்க? ஏய் ஏன் சொந்த வேற ஓன் சொந்த வேற. எங்க மாமனே நீ இருக்கிற வேற. நான் எப்படி வந்து சொல்றேன்? எங்க சொந்தக்கார இருக்கா வெள்ளிமலையில. வெளியே என் மாமா பேர் சடையவேலன். ஏய் அத்தை பேர் சாட்சி. மூத்த மச்சனை பேர் கணபதி வேலன். இளைய மச்சனை பேர் வயண்டி வேலன். நடு மச்சனை குத்துக்குமார் பேர் கந்தவேலன். அந்த குத்துக்குமர வந்து நான். அப்ப என் மச்சான் நீ அப்ப நம்பியார்களுக்கு புதல்வன் ஒருத்தருங்க. நந்திமோனுக்கு புதல்வன் ஒருத்தருங்க. அவன் பேரு வீரத்தின்னு சொல்லுவாங்க. அவன் தான் என் மாப்பிள்ள. அடியேனே
நீனா நான் தான் வீரத்தவன். சத்தியமா அப்படின்னா நீங்க யாரு எனக்கு தெரிஞ்சு ஒரு சாப்பிட உங்க அப்பா எனக்கு அப்ப நல்லா புரிஞ்சுங்க. எங்க அப்பாவும் உங்க அம்மாவும் கூட பிறந்தவர்கள். அப்ப எனக்கு நீ அத்தை வேணும், உனக்கு நான் மாமன் வேணும். அப்ப என்ன வேணும்? முதல்ல தப்பா சொல்றியா? உங்க அம்மா எனக்கு அத்தை, உங்க அப்பா எங்க மாமா. அப்ப நீங்க எல்லாரும் பங்காளிகள். அறிவு கட்டவனே. அதெல்லாம் மச்சான் மலையாளி பணமும் மச்சான் அப்ப நான் தேர்ந்து வாங்கிட்டு பின்பு பள்ளி ஒன்னாச்சு நான் கூட்டிட்டு போகணும். கூட்டிட்டு வரியா? கூட்டி விடுறியாவா? கூப்பிட்டுக்கிட்டு வரையறா கேளுங்க. இந்த கூட்டி விடுறியா? மரியாதை இருக்கணும். அழைத்து வராயா? சொல்லுங்க. ஒரு விஷயம் உங்களை பார்த்தோன்னே பொண்ணு சேர்க்கலாம்னு ஆசைப்படுறேன். ஏன்னா எங்க அப்பா இருக்காரு. நீங்க சொன்னீங்க உலகத்துல பெரிய குடும்பம். யார் குடும்பம்? எங்க அப்பா குடும்பம். அவருக்கு தனி சிறப்பு இருக்கு. ஏகப்பட்ட சிறப்பா? அவருக்கு காதல புலவர் கவி காரணம் அதாவது ஒரு கவி போல. எப்பேற்பட்ட கவி? நான் வேணா கவியை பிடிக்கிறேன். நீ வேணா சேர்ப்பியா? நான் சேர்த்துக்கிட்ட கில்லாடிக்க சேர்க்க தெரியுமா? தெரியுமே. இப்ப சொல்லுங்க. தங்கைக்கு நெருப்பிட்டு சொல்லு. தங்கைக்கு நெருப்பிட்டு தங்கைக்கு நெருப்பிட்டு அக்காவை ஏறுவான். அக்காவை போய் ஏறுவான். அப்படியே சொன்னேன். அக்காவை ஏறுங்க. தங்கைக்கு நெருப்பிட்டு தங்கைக்கு நெருப்பிட்டு அக்காவை ஏறுவான். அக்காவை ஏறுவான். அம்மாவை கைபிடிப்பான். அம்மாவை கைபிடிப்பான். நக்கனவன் நக்கியவன் அண்ணஞ்சி உண்ணி அண்ணன் சொல்லி என்னங்க தப்பு தப்பா வருது? நான் தப்பா சொல்றேன். நீ தான் தப்பா சொல்ற. இது கவியா? அண்ணஞ்சி உண்ணிய போறே. அண்ணன் உண்ணி உண்ணி சங்கை ஊதி அச்சன் கூதி செப்பிராசி விட்டு உடுக்கு செம்புடுக்கு இருந்து போச்சு. உங்கள்ட்ட போய் இந்த மனக்கடிக்கு வைக்க பாரு. கரும்புடுக்கு தாக்கல் வந்து விட்டுருமா? நான் கேட்கறது வாங்க முடியாது. ஏன்னா சீக்கிரமா சொல்லிச்சுனா நிபந்தனை மானத்தை வந்து சேர்த்த சரி வாங்க முடியல. உனக்கு தங்கச்சி தெரிந்து சொல்லி சேர்த்த எடுத்துக்கொண்டே பசுகள் தேவாதல்ல. என்ன செய்ய சொல்லுங்க? தங்கச்சியை முன்னாடி நீங்க பார்த்தது இல்ல? இல்லை பாரு. காட்டுக்குள்ள என் தங்கச்சி தங்கச்சி சொன்னீங்க அதெல்லாம் பார்த்தேன். இப்போ இப்ப இப்ப இருக்கு தெரியும். காட்டுக்குள்ள என் தங்கச்சி மட்டும் இல்ல, ஏகப்பட்ட பெண்கள் இருக்கிறார்கள். ஏகப்பட்ட பெண்கள். உங்களுக்கு சரியான ஒரு வாய்ப்பு தரேன். இந்த உள்ள இருக்கிற பெண்கள்ல எது ஏன் தங்கச்சி சரியா சொல்லிவிட்டீங்களா? பொண்ணு அவங்க கையை முடிச்சு உடனே கொடுங்க. அப்படியா? ஆனா தப்பா சொன்னா பொண்ணு தர மாட்டேன். சரி ஒண்ணு செய்வோம். எப்படி? ரெண்டு பேரும் விடுவோம் டாக்டர். சரி உள்ள விடுவோம். இல்ல உள்ள விட்டா என் தங்கச்சி கேட்க யாரும் உங்களை உள்ள விடுறது? ஏய் டாக்டர் உள்ள விடுவீங்க. டாக்டர் விடுவோம். எது முதல்ல வருதா? சரி போட்டு அமுக்குவோம். நீங்க விடுங்க, நான் ஓரமா நிக்கிறேன். நிக்கிறேன் காசி போடா. நான் நேராச்சுல சீக்கிரம் முடிச்சேன். சரி நம்ம கதை பாட வாரான்னு சொல்லிருக்காங்க. அம்மா இல்லையம்மா? சரி இப்ப பாண்டியன் என்ன பாடு? யார் கண்ணம் செய்ய வேண்டுமே, யார் குணத்தில் ஒன்று தேடுவேன், நீங்க இந்த மாதிரிக்கு காலண்டோ நீங்க நேரம் கிடையாது. ஒரு மாதிரி யார் எழுதப்பட்டது? யார் எழுதுகிறது? அப்படியா? இப்ப கதை பாட்டா எனக்கு தெரியுமா தெரியாது சோதிக்கிறீங்க. அப்படிதானே? கதை பாட்டு என்ன பாட்டு என்ன பண்ணுவீங்க? என்ன முகம் சரியா போகுது? புரிவதை ஒளியாலே ஒரு புலிவா பறக்கல்ல சொல்லும். புரிவதை ஒளியாலே ஒரு புலிவா பறக்கல்ல சொல்லும். புலவதையும் புலக்கோமா புலவதையும் புலக்கோமா வெள்ள கொடுத்ததை புலவதை அடங்கப்பிய புறவாங்கலை ஒரு ஆனரக்கந்தோ
நான் பேச மாட்டேன். வளர்த்துக்கிற மாண்டே சீக்கிரம் முடிக்கிறோமா? நீ வந்து கதை பண்ணி தெரியாம முடியும். நீ பாடுற உனக்கு சம்பளம் கிடையாது. புரியுதாமே? அம்ப மேல வச்சிடாதீங்க. இன்னைக்கு புரியுதேன் சொல்லிடுறேன். தெரியுமா தெரியாதா? ஊர்ல பாரு லூசு முண்டை பாரு. நல்ல முண்டை பாரு அம்புட்ட வாயில விடுங்க. அம்ப முடிஞ்சிருவாங்க. அம்ப முடிஞ்சிருவா. சொல்லு பாரு. நீங்க சொல்லுங்க, நான் கரெக்ட் ஒண்ணுன்னா சொல்றேன். என்னது? நீங்க பாருங்க. அத்தை மகன் போல் பேசுறீ. அத்தை மகன் போல் பேசுறீ, பாக்குறீ. அப்ப என்ன வயிறு நீ வந்த? மயிலுக்கு நல்லா பேசக்கூடாது. குதி போட முருகா. என்ன ஆச்ச முருகா? சொல்லுவே அப்படியே. என்ன இப்படி இருக்கு? அது ஒரு கசமா. டேய், எனக்கு சம்பந்தம் இல்ல. என்னங்க போறீங்க? என்னமே அந்த போட்டி பாட்டு. பாரு. 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 பாருங்க. எப்படி எப்படி பாருங்க? எப்படி தான் பாருங்க? அப்படியே அத்தை மகன் போல் பேசுறீ. ஆமாரத்தவங்க ஏசி பாருவா. அத்தை மகன் போல் பேசுறீ, அழுகாம பாக்குறீ. என் முன்னாடி போறீங்க. பாருங்க. எங்க வீட்டுக்கார மாதிரியே இருக்கீங்க. நான் தான் போறேன். எவரையும் விடுறா 5 மணிக்கு மேல யாரு விட்டாலும் போவா. சொல்றேன். கோவில் நேரம் ஏன் முன்னாடி நான் விடுறேன். ஏன் அப்படி விடுறேன்? இது உங்க பொண்டாட்டில உங்க தங்கச்சி. அது எப்படி? நான் கட்டிக்க போறேன்ல. வள்ளி. வள்ளி இதுல இத வள்ளினா ஊர்ல குறை நீங்க கசம். எத்தனை பேர் தான் இந்த பேக்கு தெரியுங்க? அப்ப என் தங்கச்சியா? அண்ணே வாங்க. ஜோ வேணாங்க. மலர்களை போல் தங்கை உறங்குகிறாள். அத்தை நாளையப்பார். இந்த ஊர்ல என்னத்த சொல்றது? போய் அந்த அம்ப உள்ள விடுவாங்க. தலைவி. அப்படியா? ஆடி முதல் நாயகனை எங்களை எழுத்தேறி. அண்ணா அண்ணா உனக்கு வேலையில எதுல நீ கூப்பிட்டு இருக்க? வேலை வந்திருக்கா? நீயே பேசி அனுப்ப வேண்டியதானே? 12 மணியை தாண்டா யாரா வந்துகிட்டே இருக்காரு. வந்திருக்க வேலை நம்ம வீட்டுக்குள் மானை தொலைத்து விட்டான். மான் மான் தொலைச்சிட்டாரா? தோத்தி. மான் தொலைச்சிட்டாரா? ஆமா. என்ன ஆளாளுக்கு தொலைச்சிட்டே இருக்கீங்க? புறா முதல்ல. உங்க ஊருக்காரங்க நீங்க அடிக்கங்க. இவன் என்ன வண்டியை தொலைச்சு நிக்கிறேன், நீ மானை தொலைச்சு நிக்கிறாரு. நான் மனசே தொலைச்சு நிக்கிறேன். அண்ணா தங்கையே வண்டியை பாத்தீங்க, மானை பாத்தீங்களா? மானை பாத்தீங்களா? ஏய் மானை பார்த்து பார்த்து அண்ணன் பிடிச்சு கொடுத்து இங்க வாடா புறா முதல்ல. அடுத்த மண்டாட்டி அல்வாவும் அழ சாப்பிடுறேன்னு மிருகமாக புறான்றீங்க. என்னடா டேய். ஐயோ பாரு. வீடியோ மானை பாத்தீங்களா? ரெண்டு பேரும் பார்க்கல. பாக்க சொல்லிட்டீங்களா? சொல்ல கேட்க மாட்டேங்கிற சரி, வாங்க போலாம். தங்கச்சி
நம்ம இனத்தை ஒரு காலத்தால விசாரிக்கணும். ஆமா ஆமா இங்க வீடு வருங்க இந்த அடிக்கிற வருங்க வேறே வருங்க ஒரு வேலை நிரந்தரமாக இருக்கு கண்ணால் கண்டு போய் காலால் கேட்பது போய் தீர விசாரத்தை மையப்பட்டு இருக்காங்க அதற்குனாங்க என்னுடைய கம்பீரமான அண்ணன் சரி அன்பான தோழிடம் சரி நேருக்கு நேரம் விசாரத்துக்கு நீங்க தெரிய சொல்லலாமா இந்த இடத்துல இல்ல வேற இடத்துல போய் தேடி பாருங்க அதற்கு முன்னாடி நான் யாரு என் வீரமான தங்கச்சி நான் யாரு என் வீரமான தங்கச்சி நான் யாரா என் வீரமான தங்கச்சி அல்ல முறை பல்ல ஏய் செத்து போடு வந்துடா சத்தமே கேட்கலடா என்ன சத்தமா கேட்கலடா சும்மா இருமா அதுக்கு மேல கத்த முடியும் அவரை நான் பேச அனுப்பிக்கிறேன் இங்க பாடுறா அது இத புடிடா அது மிஷின் லூஸ் ரிப்பேர் ஒரு முக்கியமான வேலை சொல்லிட்டு போங்க எல்லாருக்கும் வீட்டு வரோம். போட வெண்ணே இந்த லூசை நான் கூட்டி போறப்ப நீங்க தடுத்து ஏய் போய் ஜாலி கார் வச்சிருக்க புடிச்சா ஏறிட்டு போறேன். போய் கூட்டி போடா